மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் தியரி பேப்பரில் வந்து 4th யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 4th யூனிட் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்க்ருவன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கான்க்ருவன்ஸோட டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏயும் பியும் வந்து ரெண்டு இன்டீஜர்ஸ். ஸோ ஏயும் பியும் ரெண்டு இன்டீஜர்ஸாக இருக்கும்போது ஏ கான்க்ருவன்ட் டு பி மாட் n அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா a மைனஸ் பி வந்து மல்டிபிள் ஆஃப் n-ஆக இருக்கணும், அல்லது n டிவைட்ஸ் a மைனஸ் பி அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தென் a கான்க்ருவன்ட் டு b மாட் n அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 3 கான்க்ருவன்ட் டு 24 மாட் 7 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன் இந்த 3 மைனஸ் 24 பாருங்கள், a மைனஸ் பி மைனஸ் 21ன்னு வருமா? மைனஸ் 21 வந்து 7 இன்ட்டு மைனஸ் 3ன்னு எழுத முடியுமா? அதனால 3 கான்க்ருவன்ட் டு 24 மாட் 7 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதை மாதிரி மைனஸ் 31 இஸ் கான்க்ருவன்ட் டு 11 மாட் 7 அப்படின்ட்டும் சொல்ல முடியும். ஸோ இது பார்க்கும்போது மைனஸ் 31 ஏ மைனஸ் பி தானே, மைனஸ் 11. ஸோ இது பார்த்தோன்னா இதனோட ஆன்சர் வந்து மைனஸ் 42. மைனஸ் 42வை வந்து மைனஸ் 6 இன்ட்டு 7 அப்படின்ட்டு எழுத முடியும். அதனால் மைனஸ் 31 இஸ் கான்க்ருவன்ட் டு 11 மாட் 7 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ ஏ கான்க்ருவன்ட் டு பி மாட் n அப்படின்னா எப்படி டினோட் பண்ணுவோன்னா ஏ கான்க்ருவன்ட் டு பி மாட் n அப்படின்ட்டு எழுதுவோம். அதுவே ஏ வந்து பிக்கு வந்து கான்க்ருவெண்ட்டாக இல்லை அப்படின்னா தென் அதை இப்படி எழுதுவோம். இதை வந்து ஏ இன்கான்க்ருவெண்ட் டு பி மாட் n அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 25 இஸ் இன்கான்க்ருவெண்ட் டு 12 மாட் 7 அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் 25 மைனஸ் 12 பார்த்தோம் அப்படின்னா வந்து 13. ஆனால் 7 டேபிளில் வந்து 13 வந்து டிவைட் ஆகாது. அதனால ஏ டஸ் நாட் கான்க்ருவெண்ட் டு பி மாட் n அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து கான்க்ருவெண்ட் இன்கான்க்ருவெண்ட்டுக்கு உண்டான டெஃபனிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெஃபனிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிவன் எனி இன்டீஜர் ஏ லெட் q அண்ட் r பி த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் அப்பான் டிவிஷன் பை n. தென் டிவிஷன் அல்காரிதம் படி எப்படி சொல்லலாம்? a இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு n ப்ளஸ் r அப்படின்ட்டு சொல்லுவோமா? டிவிஷன் அல்காரிதம் படி ஏங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, க்யூவும் ஆரும் வந்து கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர்னால் a ஈக்குவல் டு qn ப்ளஸ் r அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ கான்க்ருவன்ஸோட டெஃபினிஷன் படி நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a இஸ் கான்க்ருவன்ட் டு r மாட் n அப்படின்ட்டு எழுத முடியும். பிகாஸ் தேர் ஆர் n சாய்ஸஸ் ஃபார் ஆருக்கு வந்து n சாய்ஸஸ் இருக்கிறதுனால we see that every integer congruent modulo n exactly one of the values 0 1 2 etc n minus 1. ஸோ என்னுக்கு கான்க்ருவெண்ட்டாக உள்ள எல்லா நம்பர்ஸுமே வந்து எக்ஸாக்டாக ஏதாவது ஒரு நம்பருக்கு தான் வந்து கான்க்ருவெண்ட்டாக இருக்கும், 0 1 2 etc n minus 1 அப்படின்ட்டு. ஸோ ஒரு நம்பர் 0க்கு கான்க்ருவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த நம்பர் வந்து எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிற மீனிங். அதாவது வந்து இந்த n வந்து ஏவை வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் தான் ஏ கான்க்ருவெண்ட் டு 0 மாட் n அப்படின்ட்டு சொல்லுவோம். The set of integers 0, 1, 2, etc. n minus 1 is called the set of least non-negative residue modulo n. அப்போ இந்த 0, 2, 1, 2, etc. n minus 1 இருக்குல்ல, இந்த செட் ஆஃப் இன்டீஜர்ஸை வந்து செட் ஆஃப் லீஸ்ட் நான்-நெகட்டிவ் ரெசிடியூ மாடுலோ அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் in general a collection of n integers a1 a2 etc an. ஸோ collection of integers வந்து complete set of residues அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம்? it's said to form a complete set of residues அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா if every integer is congruent to one and only of ak. ஒவ்வொரு இன்டீஜருமே வந்து ஏதாவது ஒரே ஒரு akக்கு வந்து கான்க்ருவெண்ட்டாக இருக்கணும்.
ஏகே மாட் எண்ணுக்கு வந்து எல்லா இன்டீஜர்ஸுமே வந்து எவ்ரி இன்டீஜர் இஸ் கான்க்ருவெண்ட் மாடுலோ என் டு ஒன்லி ஒன் ஆஃப் ஏகே இப்படி இருந்ததுன்னா அந்த செட் ஆஃப் இன்டீஜர்ஸை தான் வந்து நம்ம கம்ப்ளீட் செட் ஆஃப் ரெசிடியூஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா -12, -4, 11, 13, 22, 82, 91 இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் ரெசிடியூஸை வந்து ஃபார்ம் பண்ணும். எதுக்கு அப்படின்னா மாடுலோ 7க்கு. ஏன்னா -12 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கான்க்ருவெண்ட் டு என்ன சொல்லலாம் 5 mod 7 அப்படின்ட்டு சொல்லலாமா, -5 mod 7 அப்படின்ட்டு சொல்லலாம், அல்லது -12 இஸ் கான்க்ருவெண்ட் டு 2 mod 7 அப்படின்னும் வந்து சொல்ல முடியும். ஸோ அப்போ 7 டேபிளில் இப்படி டிவைட் ஆகும். ரெண்டாவது நம்பர் -4 இருக்குல்ல, -4 என்ன சொல்லலாம்னா கான்க்ருவெண்ட் டு 3 mod 7 அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 டேபிளால் வந்து டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸு. போத் ரிமைண்டர் கிடைக்கலாம், கிடைக்காமையும் இருக்கலாம். ஸோ அப்போ இது வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் ரெசிடியூஸை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் ரெசிடியூஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா வந்து ஃபார் எனி இன்டீஜர்ஸ் ஏ அண்ட் பி ஏ கான்க்ருவெண்ட் டு பி mod n if and only if a and b leave the same non-negative remainder when divided by n. ஸோ ஏயும் பியும் ரெண்டு இன்டீஜர்ஸாக இருக்குது. அப்போ ஏ கான்க்ருவெண்ட் டு பி mod nன்னா என் ஏ அண்டு பி ரெண்டு நம்பரையும் என்னால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து சேமாக இருக்கணும். இதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஏ கான்க்ருவெண்ட் டு பி mod n அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஏ கான்க்ருவெண்ட் டு பி mod nன்னா கான்க்ருவென்ஸோட டெஃபினிஷன் படி ஏ மைனஸ் பியை வந்து மல்டிபிள் ஆஃப் என் அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ அப்பான் டிவிஷன் பை என். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏ அண்ட் பி லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் வென் டிவைடட் பை என் அப்படின்ட்டு சொல்லணுமா. அப்போது பி லீவ்ஸ் ரிமைண்டர் ஆர் வென் டிவைடட் பை என் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்தோன்னா டிவிஷன் அல்காரிதம் படி பியை வந்து எப்படி எழுத முடியும்னா q இன்ட்டு n ப்ளஸ் ஆர் அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ இதை மேலே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் கேஎன் அப்படின்ட்டு சொல்ல முடியும். பிக்கு பதிலாக qn ப்ளஸ் ஆர் ப்ளஸ் கேஎன் அப்படின்ட்டு எழுத முடியும். இது ரெண்டுத்துலேருந்து என்ன பொதுவாக எடுத்தால் q ப்ளஸ் கே இன்ட்டு என் ப்ளஸ் ஆர் அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஏயும் வந்து ரிமைண்டர் வந்து ஆரை வந்து கொடுக்குது, ஏயும் வந்து ரிமைண்டர் ஆர் கொடுக்குது வென் டிவைடட் பை என் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ உங்களுக்கு பிக்கும் ரிமைண்டர் ஆர், ஏக்கும் வந்து ரிமைண்டர் ஆர் அப்படின்ட்டு கிடைக்குது. அப்போ ஏ கான்க்ருவெண்ட் டு பி mod nன்னு எடுத்துக்கிட்டு ஏக்கும் பிக்கும் வந்து சேம் ரிமைண்டர் கிடச்சிது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ கான்வர்ஸ் பார்ட்டாக என்ன செய்யணும் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் வந்து சேம் ரிமைண்டர் கிடைக்குது டிவைடட் பை என் அப்படிங்கன்னு எடுக்க போகிறோம். அப்போ ஏவை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா என்னால் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட்டை Q1ன்னும் ரிமைண்டரை வந்து ஆர் அப்படின்னு எடுக்க போகிறோம். பியை என்னால் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட்டை Q2 அப்படின்னும் ரிமைண்டரை வந்து ஆர் அப்படின்னு எடுக்க போகிறோம். லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் அப்படிங்கிறதுனால இப்போது ஏ மைனஸ் பியை வந்து பார்ப்போம். ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்னா இது ரெண்டையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணுமா. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆர் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ Q1 மைனஸ் Q2 இன்ட்டு என் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த Q1 மைனஸ் Q2வை சம் கே அப்படின்ட்டு எழுதிக்கிட்டோன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு கேஎன்னு கிடச்சிருச்சு. அப்போ ஏ கான்க்ருவெண்ட் டு பி mod n அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ ஏ கான்க்ருவெண்ட் டு பி mod n if and only if a and b leaves the same remainder அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு -56 நம்ம எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா 9 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9 7s are 63 leaves the remainder 7 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதை மாதிரி -11 கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 9 டேபிளில் 9 2s are -18 இது கூட 7 ஆட் பண்ணும்போது வந்து -11 அப்படின்ட்டு கிடைக்கும்.
ஸோ அப்போது என்ன இருந்ததுன்னா -56 -11 இதில் ரெண்டுமே வந்து லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் 7 அப்படின்ட்டு கிடைக்குது. அப்போ இது ரெண்டுமே வந்து சேம் ரிமைண்டரை கொடுத்துது அப்படின்னா இப்போ பார்த்த தியரம் படி நம்ம என்ன சொல்ல முடியும், ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியுமா? அப்போ -56 இஸ் கான்க்ருவென்ட் டு -11 மாட் 9 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஏ அண்ட் பி லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர்னா ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என் அப்படின்ட்டு. ஸோ சிமிலர்லி இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து -31 இஸ் கான்க்ருவென்ட் டு 11 mod 7. ஸோ அப்போ இந்த கான்க்ருவன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து என்ன சொல்ல முடியும், -31 இதுனாலும் சரி 11நாலும் சரி இது ரெண்டுமே வந்து நம்ம 7 டேபிளில் டிவைட் பண்ணும்போது வந்து நமக்கு லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அப்போ ஏயும் பியும் வந்து சேம் ரிமைண்டரை கொடுத்தா ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என்னு இருக்கும், ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என்னு இருந்தால் ஏயும் பியும் லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ -31 7 டேபிளில் எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்னா -5னா 35 வரும், +4 ஆட் பண்ணால் -31 கிடச்சிரும். இதே மாதிரி 11 எப்படி எழுதிக்கலாம்னா அப்படின்னா 11ங்கிற நம்பரை வந்து 1 × 7 + 4 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இது வந்து மேலே சொன்ன தியரமுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு தியரமில் வந்து 6 சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணுவோம். நான் ஒவ்வொரு சப்டிவிஷனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது அப்படின்னா வந்து ஏ கான்க்ருவென்ட் டு ஏ மாட் என் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு கிளியராகவே என்னது தெரியும் அப்படின்னா ஏ மைனஸ் ஏங்கிறது வந்து 0வை வந்து 0 × n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு கே என்னன்னு இருந்தால் ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என் அப்படின்ட்டு டெஃபினிஷன்லேருந்து சொல்லுவோம். அதனால ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ஈஸியாகவே வந்து ப்ரூவ் ஆயிரும். ரெண்டாவது சப்டிவிஷன் என்னதுன்னா ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என்னு எடுத்து பி கான்க்ருவென்ட் டு ஏ மாட் என் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என்னன்னா டெஃபினிஷன் படி எப்படி எழுதிக்கலாம், ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு கேஎன் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் வந்து மைனஸால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ -k × n அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ இதை தான் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா b மைனஸ் ஏ ஈக்குவல் டு சம் k1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம், வேர் k1 ஈக்குவல் டு -k. ஸோ b மைனஸ் ஏ ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு என்னன்னு கிடச்சிட்டதுனால b கான்க்ருவென்ட் டு ஏ மாட் n அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என்னன்னு இருந்தால் தென் பி கான்க்ருவென்ட் டு ஏ மாட் n அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் என்னது அப்படின்னா ஏ கான்க்ருவென்ட் டு பின்னு இருக்குது, பி மாட் n, பி கான்க்ருவென்ட் டு சி மாட் nன்னு இருந்தால் நம்ம ஏ கான்க்ருவென்ட் டு சி மாட் n அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என்னன்னா டெஃபினிஷன் படி ஏ மைனஸ் பியை வந்து மல்டிபிள் ஆஃப் என்னாக எழுதிடலாம். அடுத்து பி கான்க்ருவென்ட் டு சி மாட் என்னன்னு இருக்கிறதுனால பி மைனஸ் சியை வந்து மல்டிபிள் ஆஃப் என் அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்போ ஏ மைனஸ் சியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏ மைனஸ் சியை வந்து நம்மளால் எப்படி எழுத முடியும்னா ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் சி அப்படின்ட்டு எழுத முடியும். ஏன்னா மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏ மைனஸ் சி வந்து கிடச்சிரும். அப்போ ஏ மைனஸ் பியை வந்து எப்படி எழுத முடியும் அப்படின்னா ஹெச்என் அப்படின்ட்டு எழுதலாம். பி மைனஸ் சியை வந்து கேஎன்னு எழுதலாமா இதிலிருந்து. ஸோ இப்படி எழுதிக்கிடுவோம். இப்படி எழுதியாச்சுன்னா வந்து ஹெச் ப்ளஸ் கே இன்ட்டு என் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஹெச்சும் கான்ஸ்டன்ட்டு கேயும் கான்ஸ்டன்ட்னா ஹெச் ப்ளஸ் கேவும் கான்ஸ்டன்ட்டு. இதை சம் எஸ் இன்ட்டு என் அப்படின்ட்டு எழுதிக்கலாம், வேர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் கே. அப்போ ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு என்னன்னு கிடச்சிட்டதுனால ஏ கான்க்ருவென்ட் டு சி மாட் என் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட முடியும். அப்போ ஏ கான்க்ருவென்ட் டு பி, பி கான்க்ருவென்ட் டு சினா தென் ஏ கான்க்ருவென்ட் டு சி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து தேர்டு சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னது அப்படின்னா ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என்னு, சி கான்க்ருவென்ட் டு டி மாட் என்னன்னு இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ ப்ளஸ் சி இஸ் கான்க்ருவென்ட் டு பி ப்ளஸ் டி மாட் என்னங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் ஏசி கான்க்ருவென்ட் டு பிடி மாட் என் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என்னன்னா ஏ மைனஸ் பி இஸ் மல்டிபிள் ஆஃப் என் அப்படின்ட்டு எழுதிக்கலாம்.
அதே மாதிரி சி கான்க்ருவென்ட் டு டி மாட் என்னன்னா சி மைனஸ் டி இஸ் எ மல்டிபிள் ஆஃப் என் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ ப்ளஸ் சி மைனஸ் பி ப்ளஸ் டி இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் டி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏ மைனஸ் பி வந்து k1n, சி மைனஸ் டி வந்து k2n. இதிலிருந்து அப்போ இதிலேருந்து k1 ப்ளஸ் k2 வந்து பொதுவாக எடுத்தால் இன்ட்டு n அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். அப்போ ஏ ப்ளஸ் சி மைனஸ் பி ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு n கிடச்சிருச்சு. அப்போ ஏ ப்ளஸ் சி இஸ் கான்க்ருவென்ட் டு பி ப்ளஸ் டி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. அடுத்து மல்டிப்புளுக்கு சொல்லணும்ல, அடிஷனுக்கு சொன்ன மாதிரி ஏசி கான்க்ருவென்ட் டு பிடி சொல்லணுமா. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி எழுதிக்கலாம், ஏ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு இந்த சப்டிவிஷன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு k1n வச்சுருந்தோம். சி மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு k2n அப்படின்ட்டு வச்சுருந்தோமா. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கொஸ்டினில் என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் n கொடுத்துருக்காங்க, சி கான்க்ருவென்ட் டு டி மாட் n கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஏசி பார்த்தோம் அப்படின்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக இதிலேருந்து என்ன எழுதிக்கலான்னா பி ப்ளஸ் k1n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சி வந்து இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா டி ப்ளஸ் k2n அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பிடி ப்ளஸ் பி k2n ப்ளஸ் டி k1n ப்ளஸ் k1 k2n ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா அப்படின்னா பிடி ப்ளஸ் bk2 dk1 ப்ளஸ் k1 k2n இன்ட்டு nன்னு பிரித்து எழுதிக்கிடுவோம். ஓகேவா. ஸோ இப்படி பிரித்து எழுதிக்கிட்டாச்சு அப்படின்னா இது வந்து ஒரு இன்டீஜர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு இன்டீஜராக இருக்கிறதுனால நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா ஏசி இஸ் கான்க்ருவென்ட் டு பிடி, அந்த இன்டீஜர் எல்லாத்தையும் ஒரு கே அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேர் கேங்கிறது தான் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் இருந்த bk2 dk1 ப்ளஸ் k1 k2nங்கிறது இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டாச்சு அப்படின்னா ஏசி மைனஸ் பிடி ஈக்குவல் டு kn அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ அப்போ டெஃபினிஷன் படி நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஏசி இஸ் கான்க்ருவென்ட் டு பிடி மாட் n அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனும் வந்து ப்ரூவ் ஆயிடும். ஓகேவா. ஸோ அப்போ நாலாவது சப்டிவிஷனை நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் n இருந்து சி கான்க்ருவென்ட் டு டி மாட் n இருந்தால் ஏ ப்ளஸ் சி கான்க்ருவென்ட் டு பி ப்ளஸ் டி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஏசி கான்க்ருவென்ட் டு பிடி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம். இப்போ அஞ்சாவது சப்டிவிஷன் என்னது அப்படின்னா ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் n இருந்தால் ஏ ப்ளஸ் சி கான்க்ருவென்ட் டு பி ப்ளஸ் சி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். அதை மாதிரி ஏசி கான்க்ருவென்ட் டு பிசி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ மொதல் சப்டிவிஷனில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து ஏ கான்க்ருவென்ட் டு ஏ மாட் n ப்ரூவ் பண்ணியிருந்தோமா. ஸோ மொதல் சப்டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா சி கான்க்ருவென்ட் டு சி மாட் n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஏ கான்க்ருவென்ட் டு பி, சி கான்க்ருவென்ட் டு டி அப்படின்னா ஏ ப்ளஸ் சி கான்க்ருவென்ட் டு பி ப்ளஸ் டி, அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ரிசல்ட்டு ட்ரூ. ஸோ அதே இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஏ கான்க்ருவென்ட் டு பி, சி கான்க்ருவென்ட் டு சின்னு இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா ஏ ப்ளஸ் சி, இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது நாலாவது சப்டிவிஷன்லேருந்து கிடச்சிரும். சிமிலர்லி இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ரிசல்ட் ட்ரூவாக ஏசி கான்க்ருவென்ட் டு பிடி அப்படிங்கிறது. அதே மாதிரி இதை மல்டிபிள் பண்ணால் ஏசி, இதை மல்டிபிள் பண்ணால் பிசி அப்படின்ட்டு வரும். ஸோ ஏசி கான்க்ருவென்ட் டு பிசி அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ டி சப்டிவிஷன் படியே வந்து இ சப்டிவிஷன் வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிடும். ஓகேவா.
ஸோ லாஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது அப்படின்னா வந்து ஏ கான்க்ருவென்ட் டு பி மாட் என்னு இருந்துச்சுன்னா தென் ஏ பவர் கே இஸ் கான்க்ருவென்ட் டு பி பவர் கே மாட் என் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இண்டக்ஷன் மெத்தடில் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கே ஈக்குவல் டு ஒன்னுன்னு எடுங்க. கே ஈக்குவல் டு ஒன்னுன்னா ஏ பவர் ஒன் இஸ் கான்க்ருவென்ட் டு பி பவர் ஒன்னுன்னு வரும். இதுதான் வந்து ஏ கான்க்ருவென்ட் டு பி அப்படிங்கிறது. ஸோ த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அசியூம் பண்ண போகிறோம்னா n ஈக்குவல் டு கேக்கு வந்து ரிசல்ட்டை ட்ரூன்னு அசியூம் பண்ண போகிறோம். அப்போ ஏ பவர் கே இஸ் கான்க்ருவென்ட் டு பி பவர் கே மாட் n அப்படிங்கிறத வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டினில் என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ இஸ் கான்க்ருவென்ட் டு பி மாட் n அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாலாவது சப்டிவிஷனில் நம்ம மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோமா, ஏ கான்க்ருவென்ட் டு பி, சி கான்க்ருவென்ட் டு டி அப்படின்னா ஏசி கான்க்ருவென்ட் டு பிடி அப்படிங்கிற மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோமா. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியை இதுக்கு அப்ளை பண்ணோன்னா ஏ இன்ட்டு ஏ பவர் கே இஸ் கான்க்ருவென்ட் டு பி இன்ட்டு பி பவர் கே மாட் n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏ பவர் கே ப்ளஸ் 1 this congruent to b power k plus 1 mod n அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். Therefore the result is true for n equal to k plus 1 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் சப்டிவிஷன். ஸோ அப்போ இந்த தியரத்தில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து ஏ கான்க்ருவென்ட் டு ஏ மாட் n அப்படிங்கிறது பார்த்தோம். ரெண்டாவது சப்டிவிஷனில் வந்து ஏ கான்க்ருவென்ட் டு பியாக இருந்தால் பி கான்க்ருவென்ட் டு ஏ அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவது சப்டிவிஷனில் வந்து ஏ கான்க்ருவென்ட் டு பி அது மாதிரி பி கான்க்ருவென்ட் டு சி அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ கான்க்ருவென்ட் டு சி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நாலாவது சப்டிவிஷனில் வந்து ஏ கான்க்ருவென்ட் டு பி, சி கான்க்ருவென்ட் டு டி அப்படின்னா தென் ஏ ப்ளஸ் சி கான்க்ருவென்ட் டு பி ப்ளஸ் சி அப்படிங்கிறதும் ஏசி கான்க்ருவென்ட் டு பிசி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அஞ்சாவது சப்டிவிஷனில் வந்து ஏ கான்க்ருவென்ட் டு பின்னு இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் இது வந்து பி ப்ளஸ் டி ஓகேவா, ஏசி கான்க்ருவென்ட் டு பிடி. இங்கே தான் ஏசி கான்க்ருவென்ட் டு பி, ஏ ப்ளஸ் சி கான்க்ருவென்ட் டு பி ப்ளஸ் சினும் ஏசி கான்க்ருவென்ட் டு பிசி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். லாஸ்ட் சப்டிவிஷனில் வந்து ஏ கான்க்ருவென்ட் டு பி அப்படின்னா தென் ஏ பவர் கே கான்க்ருவென்ட் டு பி பவர் கே அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த தியரம் ஓகேவா. ஸோ லாஸ்ட்டு இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறேன் இப்போது. என்னது அப்படின்னா 41 divides 2 power 20 minus 1 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது யூனிவர்சிட்டியில் வந்து 5 மார்க்கில் கேட்ட கொஸ்டின் ஓகேவா. ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 power 5 பார்ப்போம். 2 power 5 என்னன்னு தெரியும்னா வந்து 32 அப்படின்ட்டு தெரியும். ஸோ 32 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கான்க்ருவென்ட் டு -9 mod 41 அப்படின்ட்டு எழுதிக்கலாமா. அதாவது 41 டேபிளில் 32 டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் வந்து -9 வரும். ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது தியரத்தில் ஏ கான்க்ருவென்ட் டு பி அப்படின்னா ஏ பவர் கே கான்க்ருவென்ட் டு பி பவர் கேங்கிறது தானே தியரம். ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஏ பவர் கே இஸ் கான்க்ருவென்ட் டு பி பவர் கே மாட் 41 அப்படின்ட்டு எழுதிக்கலாம் ஓகேவா. சரி, இப்போ -9 இப்போது 81ங்கிற நம்பரை பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod 41. இது தெரியுமா, ஏன்னா 81 + 1 வந்து 82, இதை வந்து 2 × 41ன்னு எழுதிக்கலாம். அதனால 81 இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod 41 அப்படின்ட்டு கிடைக்கும். 81 × 81 பார்த்தோம் அப்படின்னா அப்போ 2 தடவை மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், -1 × -1 mod 41 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது -9 to the power 4 is nothing but 81 × 81. ஸோ 81 × 81 is congruent to 1 mod 41 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ நம்ம கையில் என்ன இருக்குன்னா 2 power 5 whole to the power 4 is congruent to -9 whole to the power 4 mod 41 அப்படின்ட்டு இருக்கு. 2 power 5 whole to the power 4 is nothing but 2 power 20. ஸோ 2 power 20 is congruent to என்னன்னு சொல்லிடலான்னா வந்து 1 mod 41 அப்படின்ட்டு சொல்லிடலாம்.
ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 2^20 - 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod 41 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்கிறதுனால 41 டிவைட்ஸ் 2^20 - 1 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து 5 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கான்க்ருவென்ட் டெஃபனிஷன்னா என்னென்னு பார்த்தோம், இன்கான்க்ருவென்ட் டெஃபனிஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அப்புறம் கம்ப்ளீட் செட் ஆஃப் ரெசிடியூஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 தியரம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து 6 சப்டிவிஷன் உள்ள ஒரு தியரம் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேறு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.